श्रीदेवनाथाभ्यकृपान्तभवतुं गुरुवर्यमेडे श्रीशैलवंशनगदाहस्तमहोदयः पादाम्बुजप्रणयं तदवार्तमन्त्रं श्रीमन्मुकुन्दगुरुवर्यकृपान्तभवतुं श्रीदेवनाथगुरुमात्मगुणाढ्यमेडे वेदान्तलक्षणोने प्राप्तवेदान्तसम्पदे श्रीमते चतुराम्नाय नृसिंह गुरवे नमः। श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदां हृदि சீரொன்று பாரம் பிரசன்ன பழமொழியோடு ஓப்பன் பிரதான ஏமையாதோதாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு जयस्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसमोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः प्रायः प्रपदने पुंसां पौनःपुण्यं निवारयन्ने हस्तश्रीरङ्गभर्तुर्माम् अव्याधभयमुद्रितः नमस्तस्मै कस्मैचन भवतु निष्किञ्चन च न स्वयं रक्षादीक्षातमधिकसमिन्धानैषते सुराधीशस्वैरक्षणकुपितशापायुधवधू दृशत्ता दुर्जातप्रशमनपदाम्भोजरजसेः அடியேன் ரகு ராட்சச சம்வாதம் வரைக்கும் பார்த்திருக்கோம் சுவாமி. அதுக்கு மேல இருந்து லோபாத் துவேஷாத் பயாத் அந்த ஸ்லோகத்தில் प्रायश्चित्तेन सिद्ध्यन्ति महापातकिमपिः शरणशरणं सिद्धिः क्वापि न सिद्ध्यति ऊयन्ते अयमेतेन महापातकिनोऽपि शरणागत अन्तारः नप्येव रजनीचर रघुराक्षस संवादத்துல ரகு சொல்ற வார்த்தை இது. பிராயஷ்சித்தங்கள்னால எத்தனையோ மகாபாத்தங்கள் பண்ணினவாழ்தான் கூட பரிசுத்தியை அடைகிறார்கள். ஆனா சரணாகத்தனை கைவிட்டவளுக்கு சரணாகத ஹந்தாரகம் நஸ்வேவ ரஜனீச்சரா அவளுக்கு பரிசுத்தின்றதே கிடையவே கிடையாது. ஆகையால அந்த சரணாகத ரட்சணம்ன்றது பிரதானம். தன்னுடைய பிராணனையேவாவது கொடுத்தாவது சரணாகத ரட்சணம் பண்ணுன்றத அந்த ரகுராட்ச சம்வாதத்துல தெரியப்படுத்த. இந்திரனுக்கும் சிபி சக்கரவர்த்திக்கும் ஒரு சம்வாதம் ஏற்படும். லோபாத் द्वेषात् भयाद्वापि यद्यदे शरणागतं ब्रह्महत्या समं तस्य पापमाहुर्मनीषिणः शास्त्रेषु निष्कृतिः दृष्टा महापातकिनमपि शरणागतसन्तुष्टो न दृष्टा निष्कृतिः क्वचित् प्राणिनं मध्यमानं तु यशक्तः संप्रेक्षते तयाति நரகம் கோரம் இதி பிராபுர் மனிஷினஹ என்று சேனரூபனான இந்திரனை குறித்து சிபி சக்கரவர்த்தி சொன்னான். இந்த சிபி சக்கரவர்த்திக்கும் அதாவது இந்திரனுக்கும் நடந்த ஒரு சம்வாதத்தை பத்தி இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். சிபி சக்கரவர்த்திக்கும் இந்திரனுக்கும் நடந்த சம்வாதம் என்ன அப்படின்னு கேட்ட, இந்த சிபி சக்கரவர்த்தி
கழிவு உருவத்துல வந்து இவனோட சம்பாதம் பண்றான். யாரோட வந்து சிபி சக்கரவர்த்தியோட இந்திரன் கழிவு உருவத்துல வந்து சம்பாதம் பண்ற ஒரு விஷயம்தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இப்போ அந்த ஒரு சன்னிவேசத்துல சரணாகத ரட்சணம் பண்றதுன்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றது தெரியப்படுத்துறது. இது எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் சரணாகத ரட்சணம்ன்றது அதை கைவிடக்கூடாதுன்னு சொல்ற. சிபி சக்கரவர்த்தி பெரிய மகாராஜாவாக இருந்த, அவர் ரொம்ப தர்மிஷ்டராக இருந்த, அவருடைய தர்மத்தை பரீட்சிக்கிறதுக்காக இந்திரன் ஒரு கழுகு வடிவிலையும் அக்னி தேவத்தை ஒரு புறா ரூபத்திலையும் வருது. அப்போ அந்த கழுகு என்ன பண்ணோம்னா இந்த புறாவை அடிச்சு சாப்பிடும். அக்னி தேவனே புறா ரூபத்துல வரா, இந்திரன் கழுகு ரூபத்துல வந்து இந்த புறா ரூபத்துல இருக்கிற அக்னி தேவனை அடிச்சு சாப்பிடறதுக்காக பிரயத்னப்படுறது, தெரிஞ்சுட்டு வருது. அப்ப அந்த புறா என்ன பண்றது, சிபி சக்கரவர்த்தி வந்து சரணாகதி பண்ற. இந்த சிபி சக்கரவர்த்தி அந்த பக்கம் போற, அவர் காலில் வந்து விழுது. அப்ப கழுகு என்ன பண்றதுன்னா அதே சிபி சக்கரவர்த்தி வருது. நீ பெரிய தர்மம் பண்றதா சொல்றீங்க, அந்த தர்மம்ன்றது எனக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய வஸ்துவை நீ எடுத்துக்கிறது போய் தர்மமா ஆகுமான்னா, சாப்பிட ஒருத்தன் உட்காருதான், உட்காரச்சே நீ சாப்பிடக்கூடாது ஏந்து போன்னு சொன்னாக்க அது எவ்வளவு பெரிய தோஷம். அந்த மாதிரி என்னுடைய ஆகாரம் இது ஈஸ்வரனால ஏற்படுத்தப்பட்ட ஒரு கிளப்தி. கழுகு மீதி ஜந்துக்களை கொத்தி சாப்பிடுறது, அதுக்கு ஈஸ்வரன் அப்படிதான் அதுக்கு ஒரு ஆகாரத்தை கொடுத்துருக்கான். அப்படி ஆகாரத்தை கொடுத்துருக்கச்சே என்னுடைய ஆகாரத்தை நீ பறிச்சுட்டு போற, இது என்னிடத்த சரணாகதி பண்ணிட்டு போற, அதனால இதை விடமாட்டேன்னு நீ சொல்றது எந்த விதத்துல நியாயம்னு அந்த கழுகு வந்து அந்த புறாவை விட்டுடுன்னு சொல்றது. அப்ப சிபி சக்கரவர்த்தி சொல்ற வார்த்தை தான், லோபாத் த்வேஷாத் பயாத்வாபி யஸ்யதே சரணாகதம் பிரம்மஹத்யா சமம் தஸ்ய பாபமாஹோ மனிஷினஹ. இது லோபாத் ஒரு பேராசையினாலோ இல்ல துவேஷம் பிடிக்காததுனாலேயோ, பயாத்வாபி பயத்தினாலேயோ, எஸ்டே சரணாகதம் சரணம் அடைந்தவனை ஒருத்தன் கணக்கு விட்டுட்டான்னாக்க அவனுக்கு வர பாப்பம் இருந்துருக்க, அது பிரம்மஹத்திக்கு சமானமாக சொல்லப்படுகிறது. மொத்த சரணாகதி பண்ணிருக்கான், சரணாகதி பண்ணவனை வந்து அவனை விட்டுட்டு ஏன்னா உனக்கு பெரிய ரூபா கொடுக்குறேன் என்று சொல்றான். இதை கேட்ட உடனே இந்த பணத்துக்கு ஆசையினால தன்னிடத்துல அடைக்கலம் புகுந்தவனை விட்டு விடுறது இருந்துருக்கு. இது லோகத்தினால விடுறதுன்னு அர்த்தம். லோபாத்து துவேஷாத்து, என்னிடத்துல ஒரு துவேஷியா இருக்கிறவன் நான் சரணாகதி பண்றான், அவனை எனக்கு பிடிக்கல, அவனுக்கு காமிச்சு கொடுக்குறது துவேஷாத்து. பயாத்து, ஒருத்தன் வந்து என்னிடத்துல அடைக்கலமாக புகுந்தான், இன்னொருத்தன் வந்து என்ன மிரட்டுறான், நீ கணக்கு அவனை ரட்சணம் பண்ணேன்னா உன்னைய நான் கொண்டு போட்டுருவேன்னு அவன் சொல்றான். அப்ப நமக்கு என்ன திரும்ப வம்புன்னு சொல்லி அவனுக்கு காமிச்சு கொடுக்கறது இருக்கு. இது மூணாவது பயாத்து. இப்படி லோகத்தினாலேயோ துவேஷத்தினாலேயோ பயத்தினாலேயோ எஸ்டே எவன் ஒருவன் சரணாகத்தனை விடுகிறானோ பிரம்மஹத்யா சமம் பாப்பம், பிரம்மஹத்தி பண்ணின பாப்பத்துக்கு சமானமான பாப்பத்தை அவன் பண்ணவனாக ஆகிறான். சாஸ்திரேஷு நிஷ்கிருதிஹி திருஷ்டா மகா பாதகினாம் அப்படி சொர்ணஸ்தேயம் சுராபானம் எல்லாம்
பஞ்சமகா பாத்தகங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த பஞ்சமகா பாத்தகங்களுக்கெல்லாம் கூட சாஸ்திரத்துல பிராயச்சித்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. சரணாகத ஹம்சஸ்து நதிருஷ்டா நிஷ்கிருதி கொச்சித்து. சரணாகத்தன ஒருத்தன் அவன் கைவிட்டான்னாக்கா, அவனையே நலிய பண்ணினான்னாக்கா, அந்த பாப்பத்துக்கு எங்கேயுமே பிராயச்சித்தமே சொல்லப்படவில்லை, காணவில்லை. பிராணினம் வத்தியமானந்தோ யக்தா சமுபேட்சத்தை தயாதி நரகம் கோரம் இதி பிராகுர் மனுஷனம். ஒரு பிராணி, அந்த பிராணி வத்தியமான் இன்னொரு பிராணினாலேயோ இன்னொரு மனுஷனாலேயோ கொல்லப்படுவத ஒருத்தன் பார்த்துட்டே இருந்தான்னாக்கா, பார்த்துட்டு இருந்துட்டு அதை ஒன்றும் பண்ணாமல் வாய்மூண்டு இருந்தான்னாக்கா, தயாதி நரகம் கோரம், அது ரொம்ப கோரமான நரகத்தை அவன் அடைகிறான் என்று சொல்லிருக்கு. இப்போ புறாவை கணக்கு கழுகு குத்தி சாப்பிடுறது. இப்ப அந்த புறாவை கழுகு கொலை பண்ணச்சே நான் பார்த்துட்டு இருந்தேன்னாக்கா எனக்கு நரகம்தான் வரும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. ஆகையால புறாவை நான் விடணும். இது சிபி சக்கரவர்த்தி சொல்ற வார்த்தை. தேனரூபனான இந்திரனை குறித்து சிபி சக்கரவர்த்தி சொன்னான். பிராணார்த்தினம் இமம் பீதம் த்விஜம்மான் சரணாகதம் யஜேயம் யதிகோ மத்தः ஸ்யான்னரः பாபகிருத் புவி சக்தோபி ரக்ஷணே லோபாத் பயாத்வா சரணாகதம் யஸ்யதே புருஷோ லோகே பிரம்மஹத்யாம் சவிந்ததி. இப்ப இதுல இதிகாசத்தை மட்டும் சொல்லிருக்கு. பிராணார்த்தினம் இமம் பீதம் த்விஜம் மாம் சரணாகதம். இந்த புறா பயந்து தன்னுடைய பிராணனை ரட்சணம் பண்ணணும் என்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக என்னிடத்துல சரணாகதி பண்ணிருக்கு. இப்ப நான் கணக்கு இத விட்டுட்டேன்னாக்க, அதாவது இந்த பயத்தோட என்னிடத்துல சரணாகதி பண்ணின இந்த புறாவை எனக்கு சக்தி இருக்கச்சே ஆசையாலோ இல்ல பயத்தாலோ நான் கணக்கு கைவிட்டுட்டேன்னாக்க, எஸ்டே புருஷோ லோகே பிரம்மஹத்யாம் சவிந்ததி, அவன் பிரம்மஹத்தியை தோஷத்தை அடைகிறான்னு சொல்றது. இந்த இடத்துல பிராணார்த்தினம் இமம் பேதும் த்விஜம்மாம் சரணாகதம், த்விஜ சப்தம்ன்றது இருக்க பிராமணன்னு சொல்ற வார்த்தை இது. பிராமணனுக்கு சொல்ற வார்த்தை இது. அப்போ சரணம் அடைந்தவனை கைவிட்டவனாக்க அந்த திஜ சப்தமே இன்னொன்னும் சொல்றது. திஜ சப்தத்தினால பக்ஷிய சொல்றது. இந்த சரணம் அடைந்த புறாவை நான் கணக்கு காக்காத, எனக்கு அதை ரட்சணம் பண்றதுக்கு எனக்கு சக்தி இருக்கச்சு நான் காக்காத போயிட்டேன்னாக்கா, அப்போ எதேயம் விதிக்கோ மத்தஸ்யான் நரக பாப்பத்திருந்தது. என்ன காட்டிலும் பாப்பம் பண்ணுவான் லோகத்துல யார் இருப்பார்? அப்போ நான் அவ்வளவு பெரிய கொடிய பாப்பத்தை பண்ணவனாக நான் ஆகிறேன்னு அர்த்தம். சக்தோபி ரக்ஷணை லோபாத்து பயாத்வா சரணாகதம். ஏற்கனவே சொன்ன மாதிரி சரணாகதனை ரட்சணம் பண்ணுவதற்கு சாமர்த்தியம் இருந்து சக்தி இருந்தும் கூட இந்த பணத்துக்காகவோ இல்ல வேற பயத்தினாலேயோ அவனை ரட்சணம் பண்ணாத விட்டுட்டோம்னாக்க பிரம்மஹத்யாம் சவிந்ததி, பிரம்மஹத்தி தோஷம் பண்ணாக்க என்ன பாப்பமோ அந்த பாப்பம் வருது. இப்ப இது ரெண்டுத்துக்கும் சொல்றதுக்கு தாற்பயம் என்ன? சரணாகத ரட்சணம் அவசியம் பண்ணணும். அவன் சரணாகத்தனவன் அவன் எதிரியா நண்பனா, நம்மளுடைய நன்மையை விரும்புபவனா இல்ல நமக்கே அனர்த்தத்தை விரும்புபவனா எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனால நமக்கு பிரயோஜனம் வருமா வராதா, அவன் ரட்சணம் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் எதையும் பார்க்க கூடாது. அந்த சரணாகத்தனை ரட்சணம் பண்றதுதான் நம்மளுடைய ஸ்வரூபம்னு
அப்படி பண்ணாத போயிட்டோம்னா பெரிய மகத்தரமான பாபங்கள்லாம் நமக்கு ஏற்படும்னு இந்த சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கிறதுனால இதை நான் இந்த சரணாகதி ரட்சணம்ன்றது ரொம்ப முக்கியம்னு அர்த்தம் இருக்கு. இப்ப இது மூணுமே என்னத்துக்காக சொல்ற அப்படின்னு இப்போ ஒரு 4-5 விற்த்தாந்தத்தை சொல்லப்படுறேன். இந்த விற்த்தாந்தங்கள்னு சொல்றதுக்கு அந்த கண்டு காதையில சச்சேத் பயாத்வா மோகாத்வா காமாத்வாபி நிரட்சிதா ஸ்வயா சக்தியா யதா சத்தியம் சத்வாபம் லோககர்ஹிதம்னு ராமாயணத்துல சொன்ன அந்த கண்டுவனுடைய காதையில வரச்சு சரணம் வந்த உடனே அவனை கணக்கு கைவிட்டுட்டோம்னாக்க இந்த லோகத்திலையும் எல்லாரும் நம்மள நிந்திப்பா, லோகாந்தரத்திலையும் வரைச்சு நரக்கந்தான் வரும் என்பதெல்லாம் சொல்ற விஷயத்த அந்த மோகாத்வா பயாத்வா காமத்வாபி நிரட்சிதான்னு சொல்லி சொன்ன அந்த விஷயங்களை இதுக்கு ஒரு திருஷ்டாந்த புரஸ்தரமாக அந்த பாபத்தை சொல்றாரு. அந்த பாபத்தினுடைய கொடுமையை பத்தி சொல்றாரு. தத்பாபம் லோககர்ஹிதம். தத்பாபம், அந்த தத்பாபம்னா சரணாகத ரட்சண, அது சரணாகதனை ரட்சிக்காமல் போனா வரக்கூடிய பாபம். அது எந்தெந்த இடத்துல சொல்றது? நகுஷ பிரகஸ்பதி சம்வாதத்துல சொல்றது, அப்புறமா ரகுராட்ச சம்வாதத்துல சொல்றது, அந்த சிபி சக்கரவர்த்திக்கும் இந்திரனுக்கும் நடந்த சம்வாதத்துல சொன்ன விஷயம். அதே மாதிரி ஒரு பெண் புறா ஆண் புறாவோட சொன்ன விஷயத்தை சொல்றது. யோகி கஷ்டித் த்விஜம் ஹன்யாத் காஞ்ச லோகஸ்ய மாதரம் சரணாகதஞ்ச யோகன்யாத் தொல்யமேட்டாஞ்ச பாத்தகம். யாரொருவன் பிராமணனை கொள்கிறானோ த்விஜம் ஹன்யாத் காஞ்ச லோகஸ்ய மாதரம். அந்த கான்றது பசுமாடு, உலகமாட்டவராக கருதப்படுகிற ஒரு பசுமாட்டை கொல்லுதல். சரணாகதஞ்ச யோகன்யாத், அந்நிடத்துல சரணாகதி பண்ணவனையே அவனை கொல அளவுக்கு அவனை நடத்தின்றவனுக்கு துல்லியமேஷ ஹன்யாத் துல்லியமேஷாஞ்ச பாத்தகம். இது மூணும் சமானமான ஒரு பாபங்கள் என்பதாக அர்த்தம். அப்ப சரணாகதனை ரட்சிக்காமல் அவனுக்கு ஒரு அழிவு ஏற்படுத்தினவனாக்க, ஒரு பிராமணனை கொலை பண்ணாக்க என்ன தோஷமோ, ஒரு பசுமாடை கொலை பண்ணா என்ன தோஷமோ அந்த தோஷம் வரும். கோபத்தி பிரம்மஹத்தி தோஷம்லாம் வரும்னு கபோதி தன்னை கட்டியிருக்கிற வேடனை ரட்சிக்கைக்காக தன் பக்தவான கபோதத்தை குறித்து சொல்லிற்று. வேடனுடைய வலையில கபோத்தி பெண் புறா விழுந்துட்டு ஆண் புறா மேல இருந்துட்டு இருக்கு. அந்த வேடன் அந்த குளிர்ல மழை பெய்யுறது, வேற ஒன்றும் ஆகாரம்லாம் இல்லாத உடம்பெல்லாம் நடுங்கிண்டு ஆண் புறா இருந்துட்டு இருக்கிற மரத்தின் கீழே நிற்கிறான். இதுவே சரணாகதம், அந்த ஆண் புறா சரணாகதி பண்ணினதா எடுத்துட்டு அப்ப அந்த சரணாகத ரட்சணம் பண்ணணும்ன்றது அந்த கபோதி பெண் புறா ஆண் புறாவிடத்துல இந்த மாதிரி தர்மத்தை உபதேசம் பண்றது. மனுஸ்மிருதியில சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா, அதை தத்பாபம்ன்றதுக்கு விஷயம். சரணாகதம் பரித்தியஜ்ய வேதம் விப்ளாபிச்ச த்விஜஹ சம்வத்சரம் யவாஹாரஹ தத்பாபம் அவதேதி. அதாவது சரணாகத ரட்சணம் பண்ணாதவனும், அதாவது சரணாகதனை கைவிடுபவனும், அதிகாரி தகாதவனுக்கு வேதாத்தியனம் சொல்லிக்கிறவனும் ஒரு வருஷ காலம் முழுக்க தானியத்தை மாத்திரமே உணவாக கொண்டு அந்த பாபத்தை போக்கடிக்கணும் என்று சொல்லிருக்கு. இப்போ இது எங்கேயோ ஒரு இடத்துலதான் சொல்லிருக்கே தவிர பல இடங்கள்ல இந்த பிராயஷ்சித்துக்கு சரணாகதனை கைவிட்டதுக்கு பிராயஷ்சித்தமே சொல்லவே இல்லை. இப்ப இதோ பிராயஷ்சித்தம் சொல்லிட்டு இல்லை, சரணாகதம் பண்ணாத போயிட்டா ஒரு வருஷ காலம் வெறும் தானியத்தை மாத்திரம் சாப்பிட்டு இருக்கிறதுன்றது பொண்ணமுலன்னு சொன்னாக்க அதுக்கு என்ன அர்த்தம்னா, இது எல்லாருமே இந்த சரணாகத ரட்சணத்துக்கு பிரதியாக இதுக்கு நிஷ்கிருதி இப்படி பண்ணிட்டா இந்த பிராயஷ்சித்தம் பண்ணா இது சரி போயிடும்னு நினைக்கிறது இல்லை.
இது அவ்வளவு கொடூரமான ஒரு பாப்பம்ன்றதுலதான் தாற்பயம்ன்றது இந்த இடத்துல சத்பாபம் அந்த பாப்பம்னு வார்த்தையினால சொன்னார். அதுக்கப்புறமா லோக கரகிதம்ன்ற ஒரு வார்த்தை, சத்பாபம் லோக கரகிதம் அந்த ராமாயண ஸ்லோகத்துல வரக்கூடியது. லோக கரகிதம் உலகத்தாராலே பழிக்கப்படுவதாக இருக்கிறது. ததேவ மாகதஸ்யாஸ்ய கபோதஸ்யா பயாத்யனஹ கதம் அஸ்மத்வித தியாகம் குர்யாத் தத்பிஹி விகர்ஹிதம். இப்ப இந்த புறா என்னிடத்துல வந்திருக்கு. இந்த வந்திருக்கிற புறாவை நான் எப்படி கைவிட முடியும்? ததேவம் அகதஸ்ய கபோதஸ்ய அபயாத்யனஹ கபோதஸ்ய, அபயம் எனக்கு அபயம் போகணும், அதாவது பயம் இல்லாத தன்மை, அதாவது நீர் தான் என்ன ரசிக்கணும்னு சொல்லி வந்திருக்கச்சே கதம் அஸ்மத்விதா தியாகம் குறியாது, நம்மள மாதிரி இருக்கிறவா இந்த சாதுக்கள், அதாவது என்ன போன்றவன் இது எப்படி கைவிட முடியும்? அப்படி கைவிட்டாக்க மகான்கள்லாம் நம்மள தூஷிப்பாளே என்று சிபி சொன்ன சித்தகர்கை அளவே என்று சிபி சக்கரவர்த்தி சொல்ற வார்த்தை இது. இப்ப சிபி சக்கரவர்த்தி சொல்றது இப்ப என்ன, கழுகு கேட்கறது, இது என்னுடைய ஆகாரம், என்னுடைய ஆகாரத்தை நீ கொடுக்கணும்னு கழுகு கேட்கறது. இப்ப நீ இந்த ரட்சணம் பண்றதுன்றது தர்மம் இல்லை என்று கழுகு சொல்றது, கழுகு ரூபத்துல இருக்கிற இந்திரன் சொல்ற வார்த்தை இது. அந்த புறாவா அக்னி, புறா ரூபத்துல இருக்கிற அக்னி சொல்ற வார்த்தையா, என்னை விட்டா வேற வழி, ஒன்ன விட்டா எனக்கு யாரும் வேற வழி கிடையாது, நீதான் ரட்சணம் பண்ணணும்னு அந்த புறா சொல்றது. இப்ப நான் இந்த புறாவை கணக்கு நான் கைவிட்டுட்டேன்னாக்க, என்னிடத்துல சரணாகதி பண்ண புறாவை நான் கைவிட்டுட்டேன்னாக்க, ஏவம் ஆகதஸ்யாஸ்ய கபோதஸ்ய அபயாத்யனஹ, இப்ப இந்த கழுதுகள்ல இருந்து பயந்துட்டு நமக்கு அபயத்தை, அதுக்கு ஒரு பயம் இல்லாம தன்மைய ரட்சணத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி என்ன அடைஞ்ச இந்த கபோதஸ்ய கதம் அஸ்மத்விதா, என்ன மாதிரி ராஜாவா இருந்துருக்கிறவன், தர்மிஷ்டன் பெயர் எடுத்தவனாக இருந்துருக்கிறவன் அதை எப்படி விட்டுட முடியும்? சத்பிஹி விகர்ஹிதம், இப்ப இந்த சரணாகதி பண்ணதை விட்டுறதுன்றது உலகோர்கள்லாம் விகர்ஹிதம், உலகோர்களாலே பழிக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் லோக கர்ஹிதம்னு சொல்லி சொன்ன வார்த்தைனால சொல்றேன். சாஸ்திரத்துல இதுக்கு நிஷ்கிருதி கிடையாதுன்றது இது ஒரு பக்கம். உலகத்தாரும் இந்த சரணாகத்தை ரட்சணம் பண்ணாமல் சரணாகத்தை பண்ணவாழ கைவிட்டவானாக்க உலகத்தாரும் பழிப்பார்கள்னு அர்த்தம் கிடையாது. இது கேட்கிலும் பிராயச்சித்தம் பண்ண வேண்டியாலே நாட்டார் எல்லாரும் இவனை சீச்சி என்று ஒரு காலம் கூட்டிக் கொள்ளார்கள். இது கேட்கிலும் பிராயச்சித்தம் பண்ணுகையாலே இப்படி இருக்கச்சே இதுக்கு மேல பிராயச்சித்தம் பண்ண வேண்டியதாக இருந்துருக்கொள்ளு. இப்ப நாட்டார் எல்லாருமே என்ன பண்ணுவான் அப்படின்னு, அதாவது இது கேட்டிலும்னு சொன்னாக்கா இந்த சரணாகத ரட்சணம் பண்ணாமல் அதை கைவிட்டுட்டான் என்று ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே அதுக்கே பிராயச்சித்தம் பண்ணிக்கணும். இது கேட்டிலும் பிராயச்சித்தம்ன்றது சரணாகத ரட்சணம் பண்ணாத விட்டுட்டான்னு ஒரு வார்த்தை இருக்கச்சு, இது கேட்டிலும் பிராயச்சித்தம் பண்ண வேண்டியதையாலே இது பிராயச்சித்தம் பண்ண வேண்டி இருக்கிறபடினால நாட்டார் எல்லாரும் இவனை சீச்சி என்று ஒரு காலம் கூட்டிக் கொள்ளார்கள். இப்ப இவன் நாட்டார் எல்லாரும் இவனை பழிப்பார்கள், இப்படியா ஒரு காரியம் பண்ணிருக்கான்னு சொல்லி எல்லாரும் பழிப்பார்கள். இவனை எந்த சமயத்திலையும் தன்னோட சேர்த்துக்க மாட்டார் என்று அர்த்தம் இருக்கு. ஆகையாலே இதே பாலக்னாஸ்ட கிருதக்னாஸ்ட விசுத்தான் அப்படி தர்மதா சரணாகத ஹந்திரீஷ்ட ஸ்ரீஹந்திரீஷ்ட நசம்பசயத்தை, சரணாகத பால ஸ்ரீ ஹிம்சகாலே சம்பசயன் நது சீர்ணவிரதானபி சதா கிருதக்ன சகிதான் இவான் என்று சரணாகத காதகனையும் பாலகாதகனையும் ஸ்திரீயை கொன்றவனையும் கிருதக்னனையும் பிராயச்சித்தம் பண்ணி தங்களுக்கு சுத்தரானாலும் ஒரு காலம் கூட்டிக் கொள்ளலாகாது என்று மன்வாதி சாஸ்திரங்களிலே சொல்லுகிறது. பாலகா சிறுவர்களை கொலை பண்றது சொல்பவன், கிருதக்னா
செய்நன்றி கொன்றவர்கள். விசுத்தானபி தர்மதா, இவெல்லாம் தர்மதா விசுத்தானபி, மீதி விஷயத்துல பரிசுத்தமாக ஆனாலும் கூட சரணாகத ஹந்திரீச்ச ஸ்ரீ ஹந்திரி நசம்பசேது, சரணாகத்தனை ரட்சணம் பண்ணவா, சரணாகத்தனை கொன்றவா, ஸ்ரீஹந்திரன்னு பெண்களை கொன்றவா, இவளோட கூட நன்றி கெட்டவர், இவளோட விசுத்தானபி தர்மதா விசுத்தானபி பிராயஷ்சித்தம் பண்ணிட்டு அதனால பரிசுத்தமாக ஆனவர்களாக ஆனாலும் கூட சம்பசைத்து அவரோட கூட பழகக்கூடாது, அவரோட சேரக்கூடாது, அவர் இருக்கிற இடத்துல நாம இருக்கக்கூடாது. இது சாஸ்திரம் மனுஸ்மிருதியில சொல்லிருக்கு. யாஜ்ஞவல்கிய ஸ்மிருதியில சொல்லச்சே சரணாகத பால ஸ்ரீஹிம்சகான சம்பசையன் நது, சரணாக தன்னிடத்திலேயே அடைக்கலம் புகுந்தவன பாலன ஸ்திரீக்களை யாரு ஹிம்சை பண்றாளோ அவளோட சம்பசைத்து அவளோட பசிக்க கூடாது. சீர்ண விரதானபி சதா கிருதக்ன சகிதான் இவானே, அதாவது சீர்ண விரதானபின்னாக்கா அவ எதனா பிராயசித்தம் பண்ணிட்டாலும் கூட கிருதக்ன சகிதான் இவானே, இப்ப இவாளோட கூட நம்ம வாசம் பண்றதுன்றது சர்வதா கூடாது. இதுதான் மனுஸ்மிருதியில சொல்லப்பட்ட ஒரு விஷயம். என்று சரணாகத காதகனையும் சரணாகதனை கொன்றவனையும் பாலகாதகனையும் ஸ்திரீயை கொன்றவனையும் கிருதக்னையும் பிராயசித்தம் பண்ணி தங்களுக்கு சுத்தரானாலும் ஒரு காலம் கோட்டிக் கொள்ளலாகாது. அவன் பிராயசித்தம் பண்ணி அவன் அளவுல சுத்தமாக ஆனாலும் கூட அவனோட சேர்க்க கூடாதுன்னு அர்த்தம். பிரம்மஹத்யாம் வாஜேதே கிரந்தி, ரோணஹத்யாம் வாஜேதே கிரந்தி, வீரஹத்யாம் வாஜேதே கிரந்தி, இதெல்லாம் உபநிஷத்துல சொல்ற வார்த்தை. பிரம்மஹத்தின்றது ரொம்ப ரொம்ப கொடுமையானது. ரோணஹத்தின்றது இருக்க அந்த சிசுக்களை வதம் பண்றது, இன்னும் கூட ஒருபடி மேல போய் இந்த கர்ப்பஸ்ராமம், அதாவது அந்த கர்ப்பத்தை அழிக்கிறது இருக்கு, அது புரோணசக்தின்னு சொல்லி அது பெரிய பெரிய பாப்பம், மகா பாப்பம். இது பண்ணவே கூடாது. அதாவது ஒரு சிசு உண்டாகின பிற்பாடு அந்த ஒரு ஜீவன் ஒண்ணு வந்துட்டுனாக்க அந்த ஜீவனை அழிக்கிறதுன்றது பெரிய பாப்பம் இருக்கு. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இவெல்லாம் பிராயசித்தம் பண்ணிண்டா கூட அவளோட சேரக்கூடாதுன்றது சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. ஆன பின்பு நாம் சரணாகத்தனை விட்டால் நம்மை நாடும் விசிராமித்தார்களான குருக்களும் ஒரு காலம் கூட்டிக் கொள்ளார்கள் காணும். அயல சிபி சக்கரவர்த்தி இந்திரனிட சொல்ற, இந்த புறாவை நான் எந்த அம்சத்திலையும் எந்த சன்னிவேசத்திலையும் நான் கைவிட மாட்டேன். அப்படி நான் கைவிட்டுட்டேன்னாக்க லோகத்தார் மொத்த பேரும் என்னை பழிப்பார்கள். விஸ்வாமித்திரர் போன்ற மகர்ஷிகளும் என்கிட்ட வரமாட்டார். அவள்லாம் ராஜகுருவாக இருந்துட்டு இருக்கிறவா. ஆகையால நான் இதுக்கெல்லாம் உலகத்தோர் பழிக்கும் செயலை நான் செய்ய மாட்டேன்னு சிபி சக்கரவர்த்தி சொல்ற. இப்ப இந்த தற்பாப்பம்னு சொல்றதுக்கு இவ்வளவு விளக்கம் சொன்னேன். அந்த கண்டூனுடைய 4வது ஸ்லோகம், அதை பத்தி அடுத்ததாக சொல்றேன். 4வது ஸ்லோகத்தை சொல்றேன். இப்படி திருஷ்ட பிரத்யவாயம் சொல்லிட்டு அனந்தரம் அதிருஷ்ட பிரத்யவாயம் சொல்லுகிறது. திருஷ்ட பிரத்யவாயம் அதிருஷ்ட பிரத்யவாயம்னு 2. திருஷ்ட பிரத்யவாயம்னாக்க இப்போ ஒரு நோ என்ட்ரி போட்டிருக்கு, இந்த திருவால போகக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. இப்ப நோ என்ட்ரின்னு போட்டிருக்கிற அந்த வழியால நாம போனோமானாக்க உடனே என்ன பண்ணுவா, நமக்கு ஃபைன் போட்டு கொடுத்துருவோம். ஹெல்மெட் போட்டும் போலன்னாக்க ஃபைன் போட்டு கொடுக்குறோம். இப்ப இதனால வரக்கூடிய பிரத்யவாயம்
கஷ்டம் என்ன அப்படின்னாக்க இது திருஷ்ட பிரத்யவாயம். இந்த நோ என்ட்ரியில போனதுனால வரக்கூடியது இந்த மாதிரி எல்லாம் சொல்றது. இன்னும் சில இடங்கள்ல வரைச்சு இப்ப இந்த மாதிரி ஒரு தப்பு காரியத்தை பண்ண உலகத்துல மொத்த பேரும் நம்மளை பழிச்சு நம்மளோட சேரவே மாட்டா, சரணாகத ரட்சணம் பண்ணாத போயிட்டாருனாக்கா இப்ப இதை காட்டிலும் வேற ஒரு கஷ்டம் வேணுமான்னு நமக்கு. இது திருஷ்டமான பிரத்யவாயம். அதிருஷ்ட பிரத்யவாயம் அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாததாக இருக்கக்கூடியது. அந்த சரணாகத ரட்சணம் பண்ணாததுனால வரக்கூடிய அனர்த்தம், அதை இப்ப சொல்ல போறேன். வினஷ்டா பசியதா தஸ்ய அரக்ஷிணः சரணாகதः ஆதாய சுகிருதம் தஸ்ய சர்வம் கச்சேத் அரக்ஷிதः. வினஷ்டா இது 4வது கண்டு காசையில 4வது காசை ஸ்லோகம். இது ரட்சிக்க வல்லவனாய் இருக்க ரட்சியாமலே அவன் காணச் செய்தே நட்டனான சரணாகத்திற்கு வேறொரு கிருஷி பண்ண வேண்டாம். அவன் அனாதி காலம் பண்ணின சுகிருத்தத்தை எல்லாம் சவாசனமாக வாங்கி கொண்டு அவன் புகக்கடவ புண்ணியலோகங்களை எல்லாம் தான் கை கண்ணும். ஒருத்தன் நம்மள்ட சரணாகதி பண்றான். அந்த சரணாகதி பண்ணவன இவன் பார்த்துட்டே இருக்கச்சே அவனுக்கு ஒரு அனர்த்தம் வருது. அந்த சரணாகத்துல அழிஞ்சு போயிடும். பசியதா தஸ்ய அரக்ஷிணः. இப்ப இந்த சரணாகத்தன என்ன பண்றான்னா, தன்னிடத்துல சரணாகதி பண்ணவன் அழிந்து போறதோடு மாத்திரமில்ல, வெறுமை போலாம அவன் போகச்சே ஆதாய சுகிருதம் தஸ்ய சர்வம் கச்சேத் அரக்ஷிதா. இவன் பண்ணின புண்ணியம் மொத்தத்தையும் அவன் எடுத்து போயிடுவான். நாம எத்தனையோ ஜென்மமாக சம்பாதிச்சு வச்சிருந்த புண்ணியங்கள்லாம் இருக்க, அந்த புண்ணியங்கள் மொத்தத்தையும் நாம சரணாகதி நம்மள்ட சரணாகதி பண்ணவனை கைவிட்டோமானால் அவன் நம்ம விட்டு போகச்சே நம்மளுடைய புண்ணியத்தை மொத்தத்தையும் எடுத்தும் போயிடுவான். இதுதான் அதிருஷ்டமான பிரதிவாதம். எல்லாரும் புண்ணியம் பண்ணணும்னு எத்தனையோ நாளா புண்ணிய காரியத்தை தான் பண்ணி வச்சிருக்கான். சுலபமா அவன் எடுத்தும் போயிட்டு போறான். நாம சரணாகத்தை ரட்சணம் பண்ணாத போயிடுவோம்னாக்கா அததான் இப்ப சொல்ற. ரட்சிக் இதனுடைய ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை, இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை, ரட்சிக்க வல்லவனாய் இருக்க, நம்மிடத்துல ஒருத்தன் சரணாகதி பண்றான். அந்த சரணாகதி பண்ணவனை ரட்சிக்கிறதுக்கு எனக்கு சாமர்த்தியம் இருக்கு. இருந்துட்டு ரட்சியாமலே நாம அதை அப்படி ரட்சிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருந்துட்டு அவனை ரட்சிக்காத விட்டமானாக்க அவன் காண செய்தே நட்டனான சரணாகதனுக்கு அவன் பார்த்துட்டே இருக்கச்சு. பசியதா தஸ்யா ரட்சிணா. பசியதா அவன் பார்த்துட்டே இருக்கச்சு நஷ்டம் அடைந்தவனாக இருந்திருக்கிற அந்த சரணாகதன் இருக்கான அவனுக்கு வேறொரு கிருஷி பண்ண வேண்டாம். அதாவது புண்ணியம் சம்பாதிக்கிறதுக்காக வேற ஒரு காரியம் பண்ண வேணாம். இவன் எத்தனை நாளாவோ சம்பாதிச்சு வச்சிருந்த புண்ணியம் இருக்க, அந்த புண்ணியம் மொத்தத்தையும் தூக்கிட்டு அவன் பட்டு போயிடுறான். இதுதான் இந்த இடத்துல முக்கியம். ஆதாய சுகிருதம் தஸ்ய சர்வம் கச்சேத் அரக்ஷிதா. அவன் அனாதி காலம் பண்ணின சுகிருத்தத்தை எல்லாம் சவாசனமாக வாங்கி கொண்டு விட்டகர தொட்டகரன்னு துளி கூட இல்லாதபடி புண்ணியம் மொத்தம் அப்படியே இவன் வழிச்சு எடுத்தும் போயிட்டான். சவாசனமாக வாங்கி கொண்டு அவன் புகவ கடவ புண்ணியலோகங்களை எல்லாம் தான் கை கொள்ளும். இப்ப இந்த யாரிடத்துல அடைக்கலமாக புகுந்தானோ அவன் போக வேண்டியதாக இருந்திருக்கிற புண்ணியலோகங்கள் எல்லாவற்றையும் இவன் அடைவான். அதாவது அடைக்கலமாக போன அவனை கைவிட்டுட்டதுனால அந்த எஜமானனுக்கு வரக்கூடிய புண்ணியம் மொத்தத்தையும் இவன் எடுத்துட்டு போயிட்டான்னா அதனால என்னாச்சு, தான் கை கொள்ளும். சரணாகத பரித்தியாகியானவன் பக்கல் பிராயஷ்சித்தம் பண்ணுகைக்கும் கைமுதலான சுகிருத லேசமும் இல்லாமையாலே பாப பரத்தாலே முழுக்க
நரகங்களிலே விழுமத்தனை. இப்ப சரணாகத்தனை கைவிட்டவனாக இருந்துருக்கிறவன் ஏதோ இந்த சரணாகத ரட்சணம் பண்ணாததுக்காக ஒரு பிராயச்சித்தமான பண்ணுவோம்னா அந்த பிராயச்சித்தம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் தோன்றுவதற்கு அதுக்கு ஒரு சுக்கிருத்தம் இருக்கணும். அப்பதான் அந்த பிராயச்சித்தம் பண்ணணும்னு தோணும். இப்போ அந்த சுக்கிருத்தம் கூட இல்லாததுனால இவனால இவன் பாப்பம்தான் இவன் மொத்தம் அடைஞ்சிருக்குமே தவிர அவன் நரக்கத்துல போய் அனுபவிக்கிறதா மிஞ்சுமே தவிர அவனால ஏற்கனவே புண்ணியம் பண்ணியிருந்தா கூட அந்த புண்ணியம் மொத்தம் போயிடும். இந்த இடத்துல ஒரு விஷயம், பிராயச்சித்தம் பண்ணுகைக்கும் கைமூதலான சுகிருத்த லேசமும் இல்லாமையால என்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்க. இங்க அனுதாபாத்து உபரமாத்து பிராயஷ்டித்தோன் காத்துன்னு எல்லாம் சொல்லி சொல்றது. நாம தப்பு காரியம் பண்ணிட்டோம்னா அந்த தப்பு காரியத்தினால ஒரு அனுதாபம் ஐயோ பண்ணிட்டோமோன்றது, அது மறுபடியும் அந்த தப்பு காரியத்தை பண்ணாத இருக்கிறது, பிராயச்சித்தம் பண்றது, இதெல்லாம் ஒரு பாதசக கால் பங்கா நம்மளுடைய பாப்பத்தை போக்கடிக்கும் தான் சொல்லிருக்கு. இந்த பிராயச்சித்தம் பண்றதுக்கு வரைச்சு அதுக்கு முக்கியமா நமக்கு இது வரும். அதாவது பிராயச்சித்தம் பண்ணணும்னாக்க அதுக்கு ஒரு சுக்கிருத்தம் இருந்தாதான் பிராயச்சித்தம் பண்ணணும்ன்ற எண்ணமே தோணும். லோகத்துல எத்தனையோ நாஸ்திகள்லாம் இருந்துருக்காரு. இந்த நாஸ்திகள்லாம் எவ்வளவு தப்பு காரியம் பண்றாரு. அந்த எவ்வளவு தப்பு காரியம் பண்ணாலும் கூட ஐயோ நான் தப்பு காரியம் பண்ணிட்டேனே, இதுக்கு எதனா பிராயச்சித்தம் இருக்கான்னு அந்த பிராயச்சித்தம் பண்ணணும்னு ஒரு எண்ணமே அவனுக்கு வரதில்லை. ஏன் வரதில்லைன்னா அந்த எண்ணம் வரத்துக்கு எதனா ஒரு விதத்துல ஒரு சுக்கிருத்தம் பண்ணிருந்தாதான் அந்த எண்ணம் வரப்போகும். அவன் சுக்கிருத்தமே பண்ணல, மொத்தம் பாப்பமே பண்ணிருக்கிறதுனால அவன் பிராயச்சித்தத்தை பத்தி நினைக்கவே போகுது. அதே மாதிரிதான் ஒரு சரணாகத்தனை ரட்சிக்காத போயிட்டோம்னாக்க அந்த நம்மளால ரட்சிக்கப்படாதவனாக இருந்துருக்கிற அந்த அரட்சித்தனாக இருந்துருக்கிற அந்த சரணாகத்தன் அவன் நம்ம பாப்பத்தை மொத்தத்தையும் அவன் சராண்டி எடுத்துட்டு போயிடுறான். தொழில் கூட மிகுதி இல்லாத வைக்கிறதுனால அவனுக்கு அந்த பிராயச்சித்தம் பண்ணணும்ன்ற எண்ணம் கூட தோணாத போயிடுறது. அதனால அவனுக்கு என்ன ஆகுதுன்னா நரகானுபவம் தான் சித்தமாகுது. இதுதான் அதிருஷ்ட பிரத்யவாயம். அதாவது நம்மளாலே இப்ப அந்த உலகத்தார் பழிக்கிறதுன்றது திருஷ்ட பிரத்யவாயம், இது அதிருஷ்ட பிரத்யம். புண்ணியம் மொத்தத்தையும் இழந்து விடுறது, பாபத்தை அனுபவிக்கிறதுன்றதற்கு இது இப்ப நம் மீதி ரூபமாக உலகத்தாரால காண முடியாததாக இருக்கக்கூடிய நமக்கு வரக்கூடிய கட்டங்கள்னு அர்த்தம் சொல்ற. இந்த கந்தகாதையில 4வது ஸ்லோகத்துல பின்னாடி வரக்கூடிய ஒரு விஷயம் உத்தரார்த்தத்துல வருது. உத்தரார்த்தத்தில் திருஷ்டாதிருஷ்ட பிரதிவாயங்களை சமுச்சயித்து சொல்ல இருக்கிறது. அஸ்வர்கியம் சாயசஸ்யம் பலவீரிய விநாசனம். இது கண்டு காசையில 4வது, இதுல உத்தரார்த்தத்துல காசையில 4வதாக சொல்றது. அஸ்வர்கியம் ச அயசஸ்யம் ச பலவீரிய விநாசனம். சரணாகத்தனுக்கு சரீரம் ஒன்று அழியும் அளவே உள்ளது. அவனை அழிய கொடுத்தவனுக்கு பரலோகமும் இங்குள்ள புகழும் பலவீரியங்களும் மற்றும் சொல்லாத குணவிபூதிகளும் எல்லாம் அழியும்படியாய் இருக்கும். சரணாகத்தனுக்கு இப்போ ஒருத்தன் சரணாகதி பண்றான், நம்மள்ட சரணாகதி பண்ண பிற்பாடு அவனை நாம ரட்சிக்காத விட்டுறோம். அந்த ரட்சிக்காத விட்டதுனால அவனுக்கு வரக்கூடிய நாசம் என்னன்னா அந்த சரீரம் போயிடும். அவ்வளவுதான் அவனுக்கு வரக்கூடிய நாசம். இந்த சரணாகத்தனை ரட்சிக்காத விட்டுறான்னு அவனுக்கு வர அனர்த்தம் என்னன்னு கேட்டா, அவனை அழிய கொடுத்தவனுக்கு பரலோகமும் இங்குள்ள புகழும் பல வீரியங்களும் மற்றும் சொல்லாத குணவிபூதிகளும் எல்லாம் அழியும்படியாக இருக்கும். அவனுக்கு பரலோகத்துல எவ்வளவு இத்தனை நாள் புண்ணியம் பண்ணி அவனுக்கு சொர்க்கலோகத்துல அனுபவிக்க வேண்டியவனாக இருந்தாருனாக்கா அந்த சொர்க்கலோகமும் போயிடும். இங்குள்ள புகழும் இத்தனை நாள் வரைக்கும் நல்ல பேர் இருந்திருக்கும், இந்த சமயத்துல சரணாகத்தை ரட்சணம் பண்ணதுனால அவனுடைய புகழுக்கு மொத்தம் நாசம் வந்துட போகுது.
அவனுடைய பலம் வீரியம் எல்லாத்துக்கும் நாசம் வரும். மற்றும் சொல்லி சொல்லாத குணவிபூதிகளும் எல்லாம், இது சொன்னது சொன்னாதது, இந்த குணங்களுக்கு குணங்கள் இவனுடைய விபூதிகள் ஆளுதைக்கு உட்பட்டவை எல்லாத்துக்குமே நாசம் வந்துடும். ஆகையால இதுக்கு வரக்கூடிய அனர்த்தத்தை சொல்ற. ஆகையால சரணாகதனுக்கு ரட்சை பிறந்ததாகில் இங்கே நினைத்தது ஆம். அந்த சரணாகதனுக்கு ரட்சகனுக்கு கிடைச்சதுன்னாக்க அவன் இங்க என்ன நினைக்கிறானோ அது அவனுக்கு கிடைச்சதா அது. ரட்சை பிறந்ததில்லையாகில் விட்டவனுடைய சுகிருத்தத்தை எல்லாம் கை கொண்டு தன்னினைவின்றிக்கே வந்த பரலோக சுகம் பெறலாம். இப்ப இது என்ன, இப்போ ரெண்டு பேரை பத்தியும் சொல்லிட்டு வரேன். ஒருத்தன் சரணாகதி பண்றான், சரணாகதி பண்ணவன ரட்சணம் பண்ணமானாக்க அவன் இந்த லோகத்துல சௌக்கியத்தை அடையிறான், அவ்வளவுதான் அவனுக்கு வருது. அந்த சரணாகதி பண்ணவன ரட்சணம் பண்ணாத விட்டுட்டோமானாக்க அப்ப வரக்கூடிய விஷயம் என்னன்னாக்க அவனுக்கு அந்த யாரு நாம ரட்சணம் பண்ணாத சரணாகதி பண்ணவன ரட்சணம் பண்ணாத விட்டுட்டோமோ அவனுக்கு ரட்சை பிறந்ததில்லையாகில் விட்டவனுடைய சுகிருத்தத்தை எல்லாம் கை கொண்டு இதை விட்டு நம்மளை கை விட்டுறான அவனுடைய புண்ணிய மொத்தத்தையும் இவன் வந்துருது, இவனுக்கு வந்துருது. தன் நினைவின்றிக்கே வந்த பரலோக சுகம் பெறலாம். இவன் நினைச்சு கூட பார்க்க மாட்டான் இவன் சொர்க்காதி சுகத்தை, ஆனா இவனுக்கு சொர்க்காதி சுகங்கள் அவனுக்கு ஏற்படலாம். ஆகையால ஒருபடியாலும் சரணாகதனுக்கு காரியம் தப்புவதில்லை. ஒருத்தன் சரணாகதி பண்ணினான்னாக்க அவனுக்கு அவனை ரட்சணம் பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி அவனுக்கு எல்லாம் நடந்துதான் இருந்துருக்கு. அவனுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் தான் இருந்துருக்கு. சரணாகத ரட்சணம் பண்ணமானாக்க அவன் இந்த லோகத்துல அவன் சுகத்தை அடைஞ்சு போகிறான். ரட்சணம் பண்ணாத விட்டவன்னாக்கா அவன் நினைச்சே பார்க்காத பரலோகத்துல வரக்கூடிய சுகங்கள்லாம் அவனுக்கு வரப்போறதுன்னு தாத்பரியம். இப்படி கண்டு மகர்ஷியினுடைய ஸ்லோகங்களை சொல்லிட்டு பெருமாள் ராமன் சாதிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு, இப்படி சரணாகதனை ரட்சியாத போது வரும் திருஷ்டாதிருஷ்ட தோஷம் சொல்லிட்டு மேல் ஸ்லோகத்தாலே சரணாகத ரட்சணத்தில் வரும் திருஷ்டாதிருஷ்ட புருஷார்த்த சித்தியை அருளி செய்து கொண்டு கண்டு மகர்ஷி சொன்ன அர்த்தத்திலே தமக்கு அனுஷ்டித்தல்லது நிற்க ஒண்ணாதபடி பிறந்த ருச்சியை அருளி செய்கிறார். அதாவது ஒரு காரியத்தை திருஷ்டாதிருஷ்ட, அதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லி சொல்லுவார். பண்ணக்கூடாதுன்ற வார்த்தைய பண்ணாக்க அதை பண்ணவனா என்ன வரும் அப்படின்னா அனர்த்தம் வரும். இப்போ இந்த டயபெட்டிக் பேஷண்டா இருந்துட்டு இருக்கான், அவன் அதிகமான இனிப்பான வஸ்துக்களை சாப்பிட்டான்னாக்கா அவனுக்கு அனர்த்தம் வரும். ஆகையில இனிப்பான வஸ்துக்கள் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அவனுக்கு சொல்றார். இது டோன்ஸ். என்னென்ன பண்ணணும்ன்றத பத்தி சிலதெல்லாம் சொல்ல போறாரு. இப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு காரியத்தை பண்ணலைன்னா வரக்கூடிய அனர்த்தத்தை முன்ன சொல்லிட்டு இந்த காரியத்தை பண்ணமானா வரக்கூடிய லாபத்தை அடுத்ததாக சொல்றாரு. சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா என்ன வரும்? சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா எம்பெருமானுடைய சீற்றத்துக்கு ஆளாகும். அதனால நமக்கு அனர்த்தங்கள் வரும். சந்தியாவந்தனம் பண்ணா என்ன வரும்? பெருமானுடைய பிரீத்திக்கு பாத்திரமாகும். இவ்வளவு. அதே மாதிரி சரணாகத ரட்சணம் பண்ணலைன்னா என்ன ஆகும்? இந்த லோகத்துல இருக்கிறவாளும் நம்மளை நிந்திப்பா. நாம பரலோகத்துக்கு போனாலும் நமக்கு நரக்கம்தான் மிஞ்சி போகும். அந்த சரணாகத ரட்சணம் பண்ணாததுனால யாரை ரட்சிக்கலையோ அவன் நம்மளுடைய புண்ணிய மொத்தத்தையும் எடுத்தும் போயிடுறான். அதனால நாம ஏற்கனவே பண்ண இந்த புண்ணியத்தினால வரக்கூடிய சொர்க்கலோகம் முதலியவைகளை இழந்து வெறும் நரக்கத்தை மாத்திரம்தான் அடையதாக இருப்போம். இப்ப இந்த சரணாகத ரட்சணம் பண்ணாட்டாக்க வரக்கூடிய அனர்த்தத்தை பிரத்திவாயத்தை இந்த திருஷ்டமான பிரத்திவாயம் அதிருஷ்டமான பிரத்திவாயம் இந்த ரெண்டையும் சொல்லிட்டேன். இப்போ சரணாகத ரட்சணம் பண்ணாக்க வரக்கூடிய திருஷ்டமான பலம் என்ன, அதிருஷ்டமான பலம் என்ன அர்த்த சொல்ற புருஷார்த்த சித்தியை அருளி செய்து கொண்டு கண்டு மகர்ஷி சொன்ன அர்த்தத்திலே தமக்கு அனுஷ்டித்தல்லது நிற்க ஒண்ணாதபடி பிறந்த ருச்சியை அருளி செய்கிறார்.
அந்த கண்டு மகரிஷி சொன்ன அந்த 4 ஸ்லோகத்தினால சொன்ன விஷயங்கள்ல தனக்கு முழு சம்மதி இருக்கிறபடினால தான் அதை அனுஷ்டிச்சுதான் நடக்கணும். கட்டாயம் அந்த சரணாகதி ரட்சணம் பண்ணியே ஆகணும்னு பெருமாள் தன்னுடைய இஷ்டத்தை தெரிவிக்கிறார். கரிஷ்யாமி யதார்த்தந்து கண்டோர் வச்சனமுத்தமம் தர்மிஷ்டஞ்ச யசஸ்யஞ்ச சொர்க்கம் சியாத்து பலோதயே. கரிஷ்யாமி யதார்த்தந்து கண்டோர் வச்சனமுத்தமம். இதுக்கு வியாக்கியானம் அவரே பண்றேன். கரிஷ்யாமி நான் செய்கிறேன், நாம் சரணாகத ரட்சணம் பண்ண கடவோம். ஃபியூச்சர் டென்ஸ். என்னிடத்துல விபீஷணன் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனை நிவேதிதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு அந்த விபீஷணன் சரணாகதனாக தன்னிடத்துல வந்ததை சொல்லிட்டபடினால நான் கரிஷ்யாமி, நான் சரணாகத ரட்சணம் பண்ண போறேன் என்று சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா தர்ம ஸ்ருதோவா திருஷ்டோவா இத்தியாதிகளை அறிந்து தர்மிஷ்டரான நீங்கள் இதற்கு விளக்காமை என்றொரு பந்து கிருத்தியம் செய்து தர வேண்டும். இந்த கரிஷ்யாமின்னு சொன்னதுக்கு என்ன தெரியும், நீ பண்ணிட்டு போமா, இவாழ்கிட்ட என்னத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தர்ம ஸ்ருதோவா திருஷ்டோவா தர்மத்தை கணக்கு இதை ஒருத்தர் நல்ல காரியம் பண்றான், அது நல்ல காரியம் பண்றான்றத கேட்டாலோ இல்ல அதை பார்த்தாலோ நினைச்சாலோ ஸ்மிருதோவா கதிதோவா இப்படி நல்ல காரியம் பண்றான்னு சொன்னாலோ அனுமோதித்தோவா அதை ஆமோதனம் பண்ணா கூட சரி நல்ல காரியம் தான் இவன் பண்றான்னு சொல்லி நினைச்சான்னாக்க அப்ப அந்த தர்மம் என்ன பண்றதுன்னா அவனை பரிசுத்தமாக ஆக்குறது. புனாதி புருஷம் சதான்னு இது சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. ஆகையால இப்ப நான் தர்ம காரியத்தை பண்ண போறேன், சரணாகத ரட்சணம்ன்ற தர்ம காரியத்தை நான் பண்ண போறேன். நான் பண்ண போற இந்த தர்ம காரியத்தை நீங்க எல்லாரும் ஆமோதனம் பண்ணி இது பரவாயில்ல பண்ணணும்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பரிசுத்தி ஏற்படும்னு அர்த்தம் இருக்கு. இத்தியாதிகளை அறிந்த தர்மிஷ்டரான நீங்கள் இதற்கு விளக்காமை என்றொரு பந்து கிருத்தியம் செய்து தர வேண்டும். நீங்களும் தர்மிஷ்டர்கள் தான், நீ தர்மத்தை பண்ண வேண்டான்னு சொல்லி என்ன பண்ணாமல் நீங்க எல்லாரும் பண்ணணுன்றதுக்கு தான் சொல்ற. இங்க என்ன அர்த்தம் இருக்கு? கரிஷ்யாமி என்று அனுஷ்டிக்காகின்றோ நாம் இந்த காதையை கற்றது. இப்ப இந்த கண்டூனுடைய காதை சொன்னதே எதுக்காக? கரிஷ்யாமி நான் இந்த காரியத்தை பண்ணுவேன், நல்ல காரியத்தை பண்ணுவேன்றதுக்காக தான் இது சொன்னதே தவிர இது பண்ணாத போறதுக்காக இதை இது கண்டு காசைய அத்தியனம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நகாதா காதினம் சாஸ்தி என்கிறபடியே கொலிங்க சகுனியை போல வேறொன்றை சொல்லி வேறொன்றை செய்கைக்கு அன்றே. இந்த கண்டு காதையை இவ்வளவு தூரம் நான் உபன்யாசம் பண்றது சொல்றது ஒண்ணு செய்யறது ஒன்னாக இருக்கிறதுக்காக இல்லை. ந காதா காதினம் சாஸ்தின்னு பகுச்சேதபி காயதி பிரகிருதிம் யாந்தி பூதானி குலிங்க சகுனிர் யதா. லோகத்துல என்ன பண்றாருன்னா ஒரு சாஸ்திரத்தை பலமுறை படிச்சவனாக இருந்தாலும் அனுஷ்டானம்னு வரச்சே அதை அனுஷ்டிக்காமல் அவன் திருந்தறதில்லை, திருந்தாத போயிடுறான். அப்போ அதனால அந்த பிராணிகள்லாம் பழைய வாசனையே அப்படியே தொடர்ந்து பண்றது. இது குலிங்க பட்சிய மாதிரி நடக்கிறதுன்னு அந்த இடத்துல சொல்றது. குலிங்க பட்சின்னு ஒரு பட்சி, அது சின்னதா குருவி மாதிரி ஒரு பட்சி. அது அந்த பட்சி என்ன பண்ணோம்னா மீதி பட்சிகள் எல்லாம் பார்த்து சாகசம் மாக்குருன்னு ஒரு ஆபத்தான செயல்ல ஈடுபடாதுங்கோ, சாகசம் பண்ணாதுங்கோன்னு எல்லா பட்சியும் சொல்லும். ஆனா இந்த பட்சி என்ன பண்ணும், இந்த குருவி மாதிரி இருக்கிற பட்சி சிங்கம் வாய ஆன்னு கொட்டாய் விடுறதுக்கோசரம் வாயை திறக்குமா. அந்த வாயை திறக்கச்சே சிங்கத்துக்கு பல்லு நடுவுல அந்த சாட்ட மாம்சம் அது ஒட்டின்னு இருக்கும். அந்த துளிவுண்டு மாம்சத்தை சாட்டா கூட இதுக்கு வயிறு ரொம்பிடும். இது என்ன பண்ணும், அந்த வாயை திறக்கச்சே சிங்கத்து வாயுள்ள பூந்து அந்த பல்லு இடுக்குல மாட்டின்னு இருக்கிற மாம்சத்தை எடுத்து சாப்பிடணும். இப்ப ஊர்ல இருக்கிற மீதி பட்சிய எல்லாத்தையும் சாகசம் பண்ணாதேன்னு சிங்கம் சொல்லிட்டு, அந்த குலிங்க பட்சி சொல்லிட்டு தாம் பண்றது சாகசம் தான். சிங்கம் வாய் மூடிட்டு சொன்னா என்ன ஆகும், மொத்தம் போயிடும். தாம் பண்றது அந்த மாதிரி
நான் ஊருக்கும் உபதேசம் பண்றதுக்காக இந்த கண்டு காட்சியை நான் சொல்லல, நான் அனுஷ்டிக்கிறதுக்காக தான் இந்த கண்டு காட்சியை இவ்வளவு விஸ்தாரமா நான் சொன்னேன். நகாதா காதினம் சாஸ்தி என்கிறபடியே குலிங்க சகுனியை போல, சகுனின்னா பட்சி, குலிங்கம்ன்ற ஒரு பட்சியை போலவே வேறொன்றை சொல்லி வேறொன்றை செய்கைக்கன்றே, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு இல்லாதபடி சொல்றதையே செய்யும்படியாக இருக்கிறதுக்காக தான் நான் இதை உபதேசம் பண்ணேன்னு சொன்னேன். கரிஷ்யாமி யதார்த்தம், எப்படி உண்மையானபடி பாதகம் இல்லாமையாலும் பிரத்யட்ச ஸ்ருதி சம்வாதத்தாலும் பழுதற்ற பாசனம் திருஷ்டாதிருஷ்ட விருத்தமான உங்கள் வார்த்தையை காட்டில் அவன் வார்த்தைக்குள்ள விசேஷம் இருந்தபடி கண்டீரோ. யதார்த்தம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனை நிவேதிட்டுமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு அந்த விபீஷணருடைய வார்த்தையை பாருங்க. இதுல பாதகம் இல்லாமையாலும் என்று சொன்னதுனால இங்க என்ன பாதகம் இருக்க போறதுன்னா மறுக்கவில்லாது. இப்போ சரணாகதி பண்ணான்னாக்க முடியாதுன்னு சொல்ல முடியாததாக இருக்கக்கூடியது. பிரத்யக்ஷ ஸ்ருதி சம்வாதத்தாலும் வெளிப்படையான ஸ்ருதியை தழுவி இருக்கு. பிரத்யட்சமாக ஸ்ருதி என்ன சொல்றதுன்னா, சரணாகதி பண்ணவன வசம் பிரபன்னம் ந பிரதி பிரயச்சதின்னு சொல்லி அவன் கொல்ல தகுந்தவனாகவே இருந்தானாலும் கூட ஒருத்தன் சரணாகதி பண்ணிட்டான்னாக்க அவனை கைவிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. ஆகையால பிரத்யட்சத்தாலும் பழுதற்ற பாசுரம், இந்த வார்த்தை இவனுடைய வார்த்தையில எந்த தோஷமும் கிடையாது. இவனை நாம சரணாகதி பண்ணிக்கிறோம், அங்கீகரிக்க வேண்டியதுதான். திருஷ்டாதிருஷ்ட விருத்தமான உங்கள் வார்த்தையை காட்டில் அவன் வார்த்தைக்குள்ள விசேஷம் இருந்தபடி கண்டீரோ. இப்ப நீங்க சொல்ற வார்த்தையில ஒருத்த சரணாகத ரட்சணம் பண்ணாத போயிட்டோமானாக்கா திருஷ்டத்திலையும் அனர்த்தம் வரப்போறது, அதிருஷ்டத்துல வரைச்சே நம்மளுடைய பாப்பெல்லாம் போய் நரக்கம்தான் மீறப்போறது. இப்ப ரெண்டு விதத்தினாலையும் அனர்த்தம் வரக்கூடிய உங்களுடைய வார்த்தையை காட்டலாம் அவனுடைய வார்த்தை விபீஷனுடைய வார்த்தையில இருக்கக்கூடிய விசேஷத்தை நீ பார்த்தையா என்பதாக சொல்ற. கண்டோகோ வச்சனம் தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹாயாம் என்னும்படி இருந்தால் மகாஜனோ ஏனகத்த சபந்தாக என்கிறபடியே பெரியனான கண்டுவின் வழியை பின் செல்லுகை காணும் நமக்கு காரியம். இந்த கண்டுவனுடைய வார்த்தை இருந்துருக்க அது தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹாயாம், தர்மத்தை அத எல்லாருக்கும் சட்டுன்னு புலப்படுற மாதிரி சொல்லப்படல, அது கொஞ்சம் ரகசியமாக வச்சப்பட்டதாக இருந்துருக்கு. அப்படி இருக்குச்சு அது நீர் மாத்திரம் புரிஞ்சுக்கிட்டேரா உங்களுக்கு என்ன தெரிஞ்சுட்டான்னு கேட்டா அது வார்த்தை என்னன்னாக்க வாஸ்தவம் தான். மகாஜனோ ஏனகத்த சபந்தாக, பெரியவாள்னா எந்த வழியில போயிருக்காளோ அந்த வழிதான் நாம செல்ல தகுந்த வழியாக இருக்கிற அப்படின்னால இப்ப மகர்ஷிகள்லாம் அந்த கண்டு மகர்ஷி எல்லாம் இந்த வழியில தான் போகணும்னு சொல்லியிருக்கிற அப்படின்னால அவருடைய வழியை பின்பற்றி நான் பிராணனையே வேணாலும் கொடுத்து தியாகம் பண்ணி இவன் ரட்சணம் பண்ண போறேன் நானு என்பது இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். யதார்த்தம் கண்டோர் வச்சனம் உத்தமம். இதனால வரக்கூடிய பிரயோஜனம் என்ன? தர்மிஷ்டஞ்ச யசஸ்யஞ்ச சொர்க்கம் சாத்து பலோதயே. இது உத்தமம், உத்தம தர்ம விஷயம். அங்கனன்றைக்கே இப்பாசுரத்திற்கு மேல் உம்மாலேயாதல் முதலிகளாலேயாதல் நம்மாலேயாதல் ஒரு கண்ணழிவு சொல்லாதபடி எல்லாவற்றுக்குமான பாசனம் காணும். இந்த தர்ம கண்டவனுடைய காசைக்கு ஒன்னாலையும் தோஷம் சொல்ல முடியாது, முதலிகளால மீதி பேராலையும் தோஷம் சொல்ல முடியாது. நானே கூட அந்த வார்த்தைக்கு அந்த சரணாகத ரட்சண விஷயத்துல கண்டு காசைக்கு நான் தோஷமே சொல்ல முடியாது. ஆகையால இது உத்தமமான காசையாக இருந்தது. கண்டோர் வச்சனம் உத்தமம், இது உத்தமமானதாக இருக்கின்றதுனால இத சொல்ற. இதுக்கப்புறமா உத்தரார்த்தத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த காலக்ஷேபத்துல பார்க்கலாமா? இன்னைக்கு இது வரைக்கும் அர்த்தமா? அடியேன் தன்யோஸ்மி சுவாமி.